சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி மதியம் 1:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் காலை 7:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு கொடுத்திருப்பா. இந்த ஏகாதசியை பீம ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். ஆக ஏகாதசி விரதத்தினை மேற்கொள்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் கண்ணப்ப நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:04 சந்திர உதயம் என்பது மதியம் 2:36 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 3:55 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:47 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:39 முதல் 8:04 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 9:30 முதல் பகல் 10:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்காம். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:16 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காம். இன்றைய தினத்தினுடைய ஜோதிட தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகங்கள் ஜாதகத்திலே நின்ற பலன், அதாவது 12 பாவங்களிலும் நின்ற பலன்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையிலே சூரியன் சந்திரனை பார்த்தாச்சு. அதனை தொடர்ந்து இன்றைய தினம் செவ்வாயானவர் நம்முடைய ஜாதகத்திலே லக்ன பாவகம் முதல் 12 பாவகம் வரையில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் முன்கோபம் உடையவன், கோபமுடையவன், அவசரக்காரன், அதே நேரத்திலே சுறுசுறுப்பு அப்படிங்கிறத சொல்லி இருப்பார். நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவார்கள். கொஞ்சம் கூட லேசினஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் அந்த சுறுசுறுப்பானது பார்த்தோம்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். படபடன்னு வேலையை பண்றது, அவசரமா எடுத்து அந்த வேலையை உடனே முடிச்சிடணும்னு நினைப்பாளே தவிர, ஒரு தண்ணி கொண்டு வான்னு சொன்னா வேகமா தண்ணி எடுத்துட்டு வரோம். தண்ணி எடுத்துட்டு வரும்போது கீழே எல்லாம் சிந்திண்டே வரும். அதை பொறுமையா எடுத்துட்டு வரணுங்கிற மாதிரி இருக்க மாட்டா. கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடிய குணத்தினை உடையவர்கள் சொல்வா. அதே கூட ஒரு சுபகிரகம் இணைந்திருந்தால், ஒரு புதன் இணைஞ்சிருந்ததுன்னு சொன்னா அப்போ இவர் கொஞ்சம் நிதானமாக வேகத்தோடு விவேகமும் கலந்திருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் லக்னத்திலேயே செவ்வாய் இருந்தால் அவன் வீரம் நிறைந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலனைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். அதே 2 செவ்வாய் இருக்கார் அப்படின்னு சொன்னா நிஷ்டூர வாக்கு அப்படின்னு சொல்லுவார். வாக்கு பார்த்தோம்னா ரொம்ப கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக வந்து விழும். அடுத்தவருடைய மனம் புண்படுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டா. மனசுல என்ன தோன்றதோ பட்டுன்னு பேசிடுவா, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது போக ஒரு சில பேருக்கு அந்த குரல் பார்த்தோன்னா ஒரு கரகரப்பான குரல் இருக்கும் தெரியுமா. அந்த குரலை கேட்டாலே ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். ஒரு சில திரைப்பட நடிகர்கள் பழங்கால நடிகர்கள்லாம் பார்க்கலாம். அந்த வசனம் பேசும்பொழுதும் சரி, அந்த சிரிப்பும் சரி, ஹான்னு சிரிக்கிற சத்தமும் சரி, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த 2ஆம் பாவகத்திலே இந்த செவ்வாயினுடைய அமர்வு நிலையை குறிக்கும். இப்படி 2 செவ்வாய் இருப்பவர்களுடைய இந்த வார்த்தை உச்சரிப்பு பார்த்தோம்னா பட்டுன்னு வந்து விழும். ஆனால் குரலும் பார்த்தோம்னா ஒரு கரகரப்பான குரலை உடையவர்களாக இருப்பார்கள் சொல்றார். அதே நேரத்திலே குடும்பத்திலே ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனைங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றார். இப்ப நம்ம இந்த செவ்வாயினுடைய நிலை வைத்தே பார்த்துக்கலாம். செவ்வாய் தோஷம்னு சொல்றாளேன்னு சொன்னா 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தா தோஷம் சொல்றா இல்லையா.
அது என்ன மாதிரியான பலனை தரும் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது, இல்ல இந்த செவ்வாய் தோஷம் கடுமையான தோஷங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்க இந்த பலனை தெரிந்து கொள்ளும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருங்கிறதுக்காக சொல்றோம். 2ல செவ்வாய் இருக்குன்னு சொன்னா அவனுடைய வார்த்தைகள் கடுமையாக விழும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதனை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த பெண்ணிற்கு இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அடுத்தபடியாக 3லே செவ்வாய் இருந்தால் மிகவும் தைரியசாலி, பராக்கிரமசாலி, எதிரிகளோடு சண்டையிட தயங்காதவர், டக்குன்னு ஏதாவது ஒரு கோவம் வந்தா டக்குன்னு கையில கத்தி எடுப்பா தெரியுமா? இதெல்லாம் 3லே செவ்வாய் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. மிகவும் தைரியசாலி அப்படின்னு சொல்றா. அதே நேரத்திலே சகோதரர்களுடன் சச்சரவு, சகோதரர்களுக்கு பீடை அப்படின்னே சொல்லிடுறா. ஏன்னா 3ஆம் பாவகத்தை சகோதர பாவகமாகவே சொல்லுவார்கள். அந்த செவ்வாயைத்தான் சகோதர காரகன் என்றும் சொல்லுவார்கள். காரகோ பாவனாசாயா அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி இப்படி ஒரு பலனை சொல்லியிருப்பா. ஆனால் இது அத்தனையுமே அவரவர்களுடைய ஜாதக பலனை பொறுத்தது, ஜாதக வலிமையை பொறுத்தது. அந்த செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்காருங்கிறது தான் சொல்லணும். நம்ம சொல்றதெல்லாம் ஒரு பொதுவான பலன்களாகவே கருத்தில் கொள்ள வேண்டியது. 4லே செவ்வாய் இருந்தால் தாயாருக்கு பீடைன்னு சொல்றா. ஆனா அதே நேரத்திலே சொத்து சுகம் என்பது உண்டு. ஆனால் அந்த சொத்தினை முறையாக காப்பாற்ற மாட்டார்கள், பரம்பரை சொத்தினை முறையாக காப்பாற்ற மாட்டார்கள், அதனை அனுபவித்து மொத்தத்தையும் செலவழித்து தீர்த்துருவா அப்படிங்கிற மாதிரி 4ல செவ்வாய் இருந்தா சொல்றார். ஆனால் இவர்களுடைய சம்பாத்தியத்திலே சொந்தமாக அந்த வீடு சொத்துலாம் வாங்குறதுக்கான அம்சம்ங்கிறது உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சிருக்கா. 5லே செவ்வாய்ங்கிறத புத்திர தோஷம் என்ற பெயரிலே சொன்னாலும், அதாவது புத்திர தோஷம்னா குழந்தை இல்லைங்கிறது கிடையாது, குழந்தைங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கும் இவர்களுக்குமான உறவு என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்குங்கிற மாதிரி 5லே செவ்வாயை வைத்து சொல்கிறார்கள். ஆனால் இதுவும் பொதுவான பலன் தானே தவிர இதை கொண்டு இப்படித்தான் இருக்கும்னு தீர்மானித்து விடக் கூடாது. 6லே செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சொல்ற. சத்ரு ஜெயம், அதே மாதிரி ரோகநாசனம், அதாவது வியாதிகளை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உடல் வலிமையை பெற்றிருப்பார். மற்றவர்கள்லாம் இந்த கொள்ளை நோய்ன்னு சொல்றா இல்லையா, நிறைய இந்த கொரோனா மாதிரி ஒரு பெரிய நோய் வருதுன்னு சொன்னா கூட இவர்களுக்கு இந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய திறனை இவர்கள் பெற்றிருப்பார்கள் 6லே செவ்வாய் இருந்தால்கிறா. 7லே செவ்வாய் இருந்தால் அந்த மனைவியின் மூலமாக இவருக்கு பிரச்சனைகள்ங்கிறது வரலாம், அல்லது கணவனின் மூலமாக பிரச்சனைகள் என்பது வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 7ல செவ்வாய் இருந்தா இந்த செவ்வாயினுடைய குணத்தை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமைவார். ஒரு கோபியான, ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு முன்கோபம் உடைய ஒரு வாழ்க்கை துணை என்பது அமையுங்கிற மாதிரி 7ஆம் இடத்து செவ்வாய்க்கான பலனை சொல்கிறார்கள். 8லே செவ்வாய் இருந்தால் ஒரு சில பேர் ஆயுள் குறைவுங்கிற, ஒரு சில பேர் ஆயுள் தீர்க்கம்ங்கிறார். அது எதனை வச்சு சொல்றாங்கன்னா அந்த 8லே செவ்வாய் என்ன பலத்தோடு இருக்கிறார் என்பதை வைத்து சொல்கிறார்கள். அதே நேரத்திலே கண் நோய் என்பது வரலாம், அதே மாதிரி ரத்த கொதிப்பு நோய் என்பது வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. 8லே செவ்வாய் இருந்தால் அதிகப்படியாக செலவழிக்க கூடியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. 9ல செவ்வாய் இருந்தால் அந்த பித்ரு சாபம், அதாவது பரம்பரையில ஏதோ சாபம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட, அப்பாவுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தா கூட, அது ஒரு சுப கிரகங்கள் என்பது இணைந்திருந்தால் பூர்வீக சொத்துக்கள் என்பது சேருங்கிறா, முன்னோர்களுடைய சொத்துக்கள் சேருங்கிற மாதிரி சொல்றா. இங்க ஒரு கான்செப்ட், ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கலாம். அதாவது பித்ருக்கள் நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள் சொன்னா அவர்கள் யாருடைய சாபத்தையோ வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. யாரையோ ஏமாத்தி ஒரு சொத்தை கொண்டு வந்திருப்பா போல இருக்குது, அதுதான் நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுத்திருப்பா. இவர்களாம் என்ன பண்ணணும் சொன்னா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். நம்ம குடும்பத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கஷ்டம்ங்கிறது இருக்குன்னா, பித்தர்களுடைய சொத்துக்கள் வந்திருந்தால் கூட அதன் மூலமாக ஏதோ ஒரு சாபமும் நமக்கு கூடயே வந்திருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா அவைகளை தான தர்மங்களுக்கு பயன்படுத்த வேண்டியது அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம். உடனே என் ஜாதகத்துல 9ல செவ்வாய் இருக்கானா எனக்கு எங்க அப்பா எந்த சொத்தும் சேர்க்கல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. சுப கிரகங்களினுடைய இணைவு, அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய சாரம் எல்லாவற்றையும் கம்பைன் பண்ணி தான் பலனை சொல்லணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 10லே செவ்வாய் இருந்தால் நல்ல பதவி, உயர் பதவி, கீர்த்திவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றா. 10ஆம் பாவத்து செவ்வாய்க்கு முழுக்க முழுக்க நல்ல பலன்களையே கொடுத்திருக்கிறார்கள். 11லே செவ்வாய் இருந்தா பிதாவுக்கு அரிஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்பாவுக்கு தோஷம்ங்கிற சொல்லியிருந்தா கூட இவர் வீரம் நிறைந்தவராக இருப்பார், வெற்றி பெறுவராக இருப்பார், எதையாவது ஒரு சாகசத்தை பண்ணி கண்டிப்பா தான் நினைச்சதை சாதிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரிதான் 11ஆம் பாவத்து செவ்வாய்க்கு பலனை சொல்கிறார்கள். 12லே செவ்வாய் இருந்தால் குரூர சுபாவத்தை உடையவன், அதம காரியங்களை செய்பவன் சொல்லிட்டு, ஆனால் சாகசம் நிறைந்தவன் சொல்றார். இந்த அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்றால, இந்த அட்வென்ச்சரஸ் டிராவல் ஆகட்டும், மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய திறன் இந்த 12ஆம் பாவகத்திலே செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் சொல்றார். ஆக ஒரு கிரகத்தால் நல்ல பலன்களும் கிடைக்கும், ஒரு அசுப பலன்களும் கிடைக்கும். இப்ப நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுண்டு நல்ல பலன்களை பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த தீய பலன்கள் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் குறைகள்லாம் அதன் மூலமா வரும்னு தெரிஞ்சா
அதற்கேற்றாற்போல் தான தர்மங்களை செய்து அதனையும் சரி செய்து கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் புதன் கிரகம் ஜாதகத்திலே என்னென்ன பாவங்களிலே இருந்தால் என்ன பலன் என்ற தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.